ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். இன்றைக்கி நம்ம விஜய் டிவியில் ஓடிட்டுருக்க சிந்து பைரவி சீரியல் பற்றின ஒரு அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு விஷயம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இது வரைக்கும் ஆஃப்லைனில் சாரீ பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். நானும் என்னோடய ஃப்ரெண்டும் சேர்ந்து இப்போ ஆன்லைனில் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கோம். கையல் கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். இது இன்ஸ்டாகிராமில் மட்டும் போஸ்ட் பண்ணியிருக்கலாம், ஏன்னா அங்கே இது பண்ணுறதுனால. இப்போ அந்த பேஜை ப்ரமோட் பண்ணோம் அப்படின்னா ஒரு 800 ருபீஸ்க்கு ஆகும். எப்படி பார்த்தாலும் 500 ஆச்சும் அட்லீஸ்ட் ஆகும். அதனால் ஒரு சின்ன விஷயம் என்னோடய ஃபாலோவர்ஸ்க்கும் அதே மாதிரி என்னோடய யூடியூப் ஃபாலோவர்ஸ்க்கு எல்லாருக்கும் சேர்ந்த மாதிரி செய்யலாம் அப்படின்ட்டு அங்கே கொடுக்குற காசை இங்கே கிஃப்டாக கொடுப்போம் அப்படின்ற மாதிரி தோணியிருக்கு. பூங்கையல் கலெக்ஷன்ஸ் இந்த பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த பேஜை 2 பேருக்கு ஷேர் பண்ணுற பர்சன்ஸ், அப்புறம் இந்த பிக்கை நான் அந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் போஸ்ட் பண்ணுவேன். அதில் ஒரு கமெண்ட் என்னென்னா, ஏதாவது ஒன்று எனக்கு ஆல் த பெஸ்ட் சொல்கிற மாதிரியோ, இல்லை பூங்கையல் கலெக்ஷன்ஸ்னு அந்த இன்ஸ்டாகிராம் பேஜோட நேமையோ ஏதாவது ஒன்று மென்ஷன் பண்ணி ஒரு கமெண்ட் போடுங்க. இந்த கிவ் அவே 10 டேஸ் ஒன்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்கோம். இந்த வீடியோ போட்டிருக்கேன். நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. எல்லாருக்கும் கண்டிப்பாக கொடுக்க முடியாது. அந்த கமெண்ட்ஸ்லேருந்து யார் செலக்ட் ஆகுறாங்க அப்படின்னு ஒரு லைவ் கூட உங்களுக்கு சொல்கிறேன். அந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் ஆன்லைன் பிஸ்னஸ் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கேன். கண்டிப்பாக உங்களை நம்பி இது சக்ஸஸ் ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஃபஸ்ட் டைம் கொடுக்க போகிற சாரீ 1 கிராம் கோல்டு சாரீ. செகண்ட் பிக்கில் இருக்கு இல்லையா, அந்த சாரீ. அடுத்தடுத்த வாரம் எல்லோ கலர் சாரீ, அப்புறம் சன்ஃப்ளவர் சாரீ, ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க சாரீஸ் தான் கொடுக்க போகிறோம். உங்களோட வாழ்த்தும் சப்போர்ட்டும் எனக்கு எப்போவுமே தேவை. ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். எஸ், சிந்து பைரவி சீரியலோட ஷூட்டிங் லொக்கேஷன்லேருந்து ஒரு சில எல்லாம் வந்திருக்கு. டெம்பிள் ஷூட் போயிருக்கு. மாலையெல்லாம் வச்சுட்ருக்காங்க. சாமிக்கு போடுறதுக்காக எடுத்துகிட்டு வந்ததா அம்மாவோட கழுத்தில் போட்டு வச்சுட்ருக்காங்க. என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பைரவியும் நம்ம சிவாவும் சேர்ந்து ஒரு சில பிக்ஸு, அதே மாதிரி ஆறுமுகமும் பைரவியும் சேர்ந்து ஒரு சில பிக்ஸு. அங்கே சிந்துவும் வந்திருக்காங்க. சிந்து ஆனால் பைரவி கூட மட்டும் சேர்ந்து பிக்ஸ் எடுத்திருக்காங்க. ஹீரோஸோடலாம் யார் கூடவும் பிக்ஸ் எல்லாம் எடுக்கலை. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஏதாவது பரிகாரம் அந்த மாதிரி ஏதாவது வராங்களா? ஏன்னா ரீசண்டாக சிந்து ஹாஸ்பிட்டலில் அப்படிலாம் இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்காக வேண்டிக்கிட்டு கோவிலுக்கு வந்திருக்காங்களா என்னென்னு தெரியல. ஆனால் பியூட்டிஃபுல்லான காஸ்ட்யூம், அந்த ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு நம்ம சிந்து இன்னும் கூடுதலான ஒரு அழகில் தான் இருக்காங்க. சிந்து பைரவி சீரியல் ரீசெண்டாக நல்ல ஒரு டிஆர்பி வாங்கிட்டு தான் இருக்காங்க. கண்டிப்பாக அப்கமிங் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். கொடைக்கானல் சீக்வன்ஸ்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னோட பூங்கையல் இன்ஸ்டாகிராம் பேஜ்க்கு உங்களோட சப்போர்ட்டும் ஆதரவும் வேணும். ஃபஸ்ட் டைம் கிஃப்ட் கொடுக்கறது என்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருக்கவங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு இதெல்லாம் வைக்கல. என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணி 2 பேருக்கு ஷேர் பண்ணி யார் கமெண்ட் போட்டிருக்காங்களோ அவங்களுக்கு செலக்ட் பண்ணி ஒருத்தவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு என்னென்னா, என்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுற பர்சனுக்கு அந்த சாரீ கிஃப்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். வெயிட் பண்ணி உங்களோட கருத்துக்கள்